அரசிடமிருந்து பேச்சுவார்த்தைக்கான எந்த அழைப்பும் எங்களுடைய கூட்டமைப்புக்கு வரவில்லை. ஊடகங்கள் மூலமாக பேச தயார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அது ஏதோ அவர் தயாராக இருப்பதைப் போலவும் நாங்கள் தான் பேச வராமல் இருப்பதை போன்றவும் ஒரு பொய்த் தோற்றத்தை கொடுப்பதற்கு அவர் மக்களிடம் முயற்சிக்கிறார். நான் மக்களுக்கு சொல்லிக் கொள்வேன், நாங்கள் தொடர்ந்து சொல்லுகிறோம், எங்களை பேச்சுவார்த்தைக்கு முறைப்படி அழைத்தால் கட்டாயமாக நாங்கள் வர தயார், இரவோ பகலோ எங்கோ வர தயார் என்று நாங்கள் சொல்லிவிட்டோம். ஆனால் இதுவரை எந்த அழைப்பும் அவர்கள் தரப்பிலிருந்து கிடையாது. 1. 2, இன்றைக்கு மாநிலம் முழுவதும் பஸ் நிலையங்களிலே மறியல் போராட்டம், இங்கேயும் முற்றுகை மறியல் போராட்டம் என்று சொல்லியிருப்பதற்கு காரணம் எங்களுடைய போராட்டத்தை தீவிரப்படுத்துவது தான். அதற்கு காரணம் இந்த போராட்டத்தை உடைக்க அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற எல்லா அநீதியான சட்டவிரோதமான நடவடிக்கைகள். முழுக்க வெளியாட்களை வைத்துக்கொண்டு, சொல்லப்போனால் சரியாக ஓட்டத் தெரியாதவர்களை கூட உபயோகப்படுத்தி கொண்டு வண்டியை எடுத்து காட்டினால் போதும் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் இந்த காரியத்தை செய்கிறார்கள். ஒரே வண்டியை எடுத்து 3 ரூட்டில் மாறி மாறி ஓட்டி காட்டி வண்டி ஓடுகிறது என்கிற ஒரு தோற்றத்தை உண்டாக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள். இதுவெல்லாம் மக்களை ஏமாற்றுகிற ஏற்பாடு. எங்களுடைய கோரிக்கைகள் அதையெல்லாம் நிறைவேற்றிவிட்டதாகவும் கூட அவர் ஒரு பொய்யை சொல்லி கொண்டிருக்கிறார். அதுபோல் ஒரு பெரிய உண்மைக்கு மாறான காரியம் எதுவும் கிடையாது. வரவுக்கும் செலவுக்குமான அந்த தொகை இதுவரைக்கும் அவர்கள் கொடுக்கவில்லை. 22ஆம் ஆண்டு ஏப்ரலிலேயே தொடங்கி இருக்க வேண்டிய தொகை இன்னும் கொடுக்கவில்லை. கொடுத்திருந்தால் இன்றைய கோரிக்கையே வந்திருக்காது. எல்லோருக்கும் ஓய்வு பெற்றவர்களுக்கு உடனே பென்ஷனை கொடுத்திருக்கலாம், டிஏ உயர்கிற போது உடனே சர்வீஸில் இருப்பவர்களுக்கு கொடுத்திருக்கலாம், 18 மாதங்களுக்கு பாக்கி இருந்திருக்காது, ஓய்வூதியர்களுக்கு கொடுத்திருக்கலாம், எல்லாமே சரியாக இருக்கும், முடிந்திருக்கும், டெர்மினல் பெனிஃபிட்டும் கொடுத்திருக்க முடியும். ஆகவே இன்றைக்கு இந்த அதை கொடுக்கலங்கிறது 1. 2, ஓய்வூதியர்களுடைய பஞ்சப்படி என்பதை அவர்கள் 8 ஆண்டுகளாக நிறுத்தியிருக்கிறார்கள் என்கிற உண்மையை ஏதோ இந்த முழு பூசணிக்காய் சோத்தில் மறைக்கிற மாதிரி சொல்லாமல் இருந்தால் அது மக்களுக்கு தெரியாது என்று நினைக்கிறார்கள். எதையோ பேசுகிறார். ஆனால் இந்த 8 ஆண்டுகளாக கொடுக்காததுக்கான நியாயம் என்ன என்று நீங்கள் சொல்லுங்கள். நிதிச்சுமை என்பது காரணமாக இருக்கவே முடியாது. காரணம், இது எங்கள் பாக்கி, நீங்கள் தர வேண்டியது. ஆகவே இதை சொல்லக்கூடாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சர்வீஸில் இருக்கக்கூடியவர்கள் 2003க்கு பிறகு வேலைக்கு சேர்ந்தவர்கள், அவருடைய பழைய ஓய்வூதிய திட்டம் அமலாக்காமல் இருக்கிறது. காலிப்பணியிடம் பூர்த்தி பண்ணவில்லை. அதுக்கான நடவடிக்கை என்பது நடவடிக்கை என்று மாதக்கணக்காக காலம் கடத்தி கொண்டே இருக்கிறார்கள். இப்போது அதை முடித்து விட்டதை போல் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். பிறகே நீங்கள் ஆள் பற்றாக்குறை, பிறகு ஏன் நேற்று வரை 6000 பேருந்துகளுக்கு மேல் நின்று கொண்டிருந்தது? அதுதான் அந்த கேள்விக்கெல்லாம் அவரிடம் பதில் இல்லை. ஆனால் நிறைவேற்றி விட்டதாக சொல்லுகிறார். கருணை அடிப்படையில் வேலை கொடுக்க வேண்டியவர்களுக்கும் 2 டெப்போக்களில் கழகங்களில் மட்டும் சில பேருக்கு ஆர்டர் கொடுத்துவிட்டு மீதி பேர் அப்படியே தான் இருக்கிறார்கள். 13 ஆண்டுகளாக 14 ஆண்டுகளாக காத்திருப்பவர்களும் இப்போதும் அப்படியே தான் இருக்கிறார். அந்த கோரிக்கையிலும் எந்த முன்னேற்றமும் இல்லை. ஆகவே இந்த எல்லா கோரிக்கைகளிலும் எந்த முன்னேற்றமும் இல்லை. அவையெல்லாம் வேகப்படுத்த வேண்டிய நிலையில்தான் இருக்கின்றன என்பதும் தான் எங்கள் கோரிக்கையினுடைய தாற்பயம். கடைசியாக 15வது ஊதிய ஒப்பந்தம் ஏற்கனவே 4 மாதம் கடந்து விட்டது. இந்த 4 மாதம் கடந்ததனுடைய இதை இதற்கு யார் பொறுப்பு? நீங்கள் தான் பொறுப்பு. காரணம், கடந்த ஒப்பந்தம் 3 ஆண்டுகள் பேசப்படாமலே இருந்து நீடித்து கடைசியிலே பேசி இனிமேல் ஒப்பந்தத்தை 4 ஆண்டு ஆக்கி கொள்வோம் என்று சொல்லி ஓராண்டு அரியர்ஸை விட்டு விடுங்கள் என்று சொல்லி இப்படி சாராம்சத்தில் அதை 5 வருடம் ஆக்கிவிட்டீர்கள். அதே போல் செய்யக்கூடிய ஒரு ஆபாயம் இருக்கிற காரணத்தினால்தான் உடனே பேச தொடங்குங்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அந்த பேச்சுவார்த்தையை உடனே தொடங்க வேண்டும். இதில் எதையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, அமுல்படுத்தவில்லை. பொங்கலுக்கு பிறகுதான் என்று அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இதை நாங்கள் ஏற்க முடியாது. நானே வருகிறேன் அமைச்சர் தெரிவிச்சிருக்கார், போக்குவரத்து அமைச்சர். தொழிற்சங்கம் கூப்பிடுற இடத்துக்கு வரேன்னு சொல்றாரு அவரு. இது நீங்க ஏதாவது அழைப்பு எடுப்பீங்களா? அது ஜனங்களை ஏமாத்துற வேலை. போற பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட வேண்டியது நிர்வாகம் தான். இந்த மாதிரி நீங்கள் ஏன் போராடுறீங்க வாங்கன்னு அவர் தான் இந்த நிறுவனத்தினுடைய அதிபர். சொல்லப்போனால் அவர் தான் முதலாளி. அவர் தான் எங்களை கூப்பிடுமே தவிர நாங்கள் கூப்பிட்டா அவர் வர தயாருங்கிறது எங்களை டைவெர்ட் பண்ணுற வேலை. நாங்கள் ஏதோ வராமல் இருக்கிற மாதிரி இது ரொம்ப மோசமான வேலை. இப்போ நான் நான் இப்போ சொல்கிறேன் பகிரங்கமாக, இங்கே எங்களை கூப்பிடுங்க, நாங்கள் வாரேன்னு சொல்கிறேன். கூப்பிடுங்க. அதுக்கான எல்லா தயாரிப்பும் இருக்கிறது. மெமோக்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள், அதற்கான லிஸ்ட் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். பலதெல்லாம் நடக்கும். சிலருக்கு சஸ்பென்ஷன் வரும், இப்படிலாம் வரும்.
அது வரும்போது நாங்கள் பார்ப்போம். சொல்லலையே, சொல்லலை. உண்மை இல்லை. நீங்கள் பல இடங்களில் தமிழ்நாடு நீங்கள் வந்து பல பேருந்து நிலையங்களில் மற்றதில் பார்த்தீங்கன்னாக்கா பேருந்துகள் பாதி கூட பேருந்து நிலையங்கள்லேயே கிடையாது. மக்கள் வந்து மந்தையாக நிற்கிற காட்சி சென்னையிலும் நீங்கள் பார்க்கலாம், கோயம்பேட்டில் பார்க்கலாம், மற்றதில் பார்க்கலாம். உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், விழுப்புரத்திற்கு ஓட வேண்டிய 219 சர்வீஸ் மற்றதில் இன்றைக்கி வந்து 100 சர்வீஸ் கூட அவங்களால ஓட்ட முடியல. இப்போ நீங்கள் கோயம்பேட்டை போய் பார்க்கலாம், இதான் நிலவரம். ஆகவே சென்னையில் வந்து ஒரு பஸ்ஸை எடுத்து அதையே 3 ரூட்டில் மாற்றி ஓட்டி காட்டி ஓடுவதாக படம் காட்டுகிறார். நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சீங்கன்னா உங்களுக்கே அது தெரியும். சார், இப்போ உங்களோட அடுத்த கட்ட போராட்டம் இன்னைக்கு வந்து நீங்க முற்றுகை போராட்டத்தை பண்ணிட்டீங்க. அடுத்து உங்க போராட்டம் என்ன? நான் முடிவு எடுப்போம் சார். அதெல்லாம் அப்படிலாம் சொல்ல முடியாது. அது சமாதானம் கூடி பேசி முடிவு எடுப்போம். நீதிமன்றம் அப்படி கேள்வி எழுப்பவில்லை. நீதிமன்றம் அரசாங்கத்தை பார்த்து தான் கேள்வி கேட்கின்றது. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறது, மாற்று ஏற்பாடு என்ன, நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் அரசாங்கத்திட்டம் கேட்டு விட்டு வாங்கன்னு தான் நீதியரசர் சொன்னார். இவங்க சட்டவிரோத வேலை நிறுத்தம் என்று சொன்னார்கள். கோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா அதை பற்றி விவாதிப்பதற்கு இந்த கோர்ட் கூடவில்லை, அது கன்சிலேஷன் ஆஃபீஸர்கிட்ட நடக்குது, அங்கே போய் பேசுங்க சட்டவிரோதமாக என்னங்கிறத, இங்கே அதையெல்லாம் பேசக்கூடாது என்று ஜட்ஜு சொல்லிட்டார். தொடர்ந்து போராட்டங்கள் கூடிய நடந்திருந்தா அது எந்த ஒரு தீர்வும் காணல. இப்போ திமுக ஆட்சி என்ன அது அங்கே கேட்கணும் சார். இதை தீர்த்து வைக்க வேண்டியவர்களிடம் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி சார். தீர்த்து வைக்க வேண்டியவங்க நாங்கள் இல்லை சார். தீர்த்து வைக்க வேண்டியது கவர்மெண்ட்டு. அங்கே போய் கேளுங்க தீர்த்து வைக்கிறது சம்பந்தம். போராட்டத்திலிருந்து தோமுசா வந்து உங்க போராட்டத்துக்கு ஆதரவு தராம அரசுக்கு ஆதரவு தெரிவித்து விலகி நிற்குது. உங்களுக்கு ஆதரவு தராத நிலைப்பாடு எடுக்க வேண்டிய காரணம் என்ன? அவருடைய கட்சி விசுவாசம், அவருடைய அரசியல் விசுவாசம். நாங்கள் அரசியல் பண்ணுறதாக சொல்கிறாங்க. உண்மையில் தங்களுடைய கட்சி ஆட்சிக்காக அரசியல் காரணமாக இந்த கோரிக்கையை, அவர்களே போராடிய கோரிக்கையை விட்டு எதிர்த்து நிற்பது எல்பிஎஃப் இப்போது எடுத்திருக்கிற தவறான நடவடிக்கை. இந்த மிரட்டல் முழுவதும் நடக்கும். அதான் இப்போ நாங்கள் போகிறோம், எங்களை கைது பண்ண போகிறாங்க. இதையெல்லாம் போராட்டத்தில் நாங்கள் எதிர்கொள்ளத்தான் வேணும், எதிர்கொள்வோம், அவ்வளோதான். அதெல்லாம் எந்த பணியாளரோ சார் வரமாட்டேன்னு முடிவெடுத்தா வரமாட்டேன் தான், அவன் வரமாட்டார், அது பார்த்துக்கலாம் சார். இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் தலைவர்கள் ஆதரவு மட்டும்தான் இருக்கு, இங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்களோட ஆதரவு இல்லை. போராட்டத்துக்காக இந்த போராட்டம் வந்து வலுவா இல்லைன்னு சொல்லி அமைச்சர் போக்குவரத்து அமைச்சர் குற்றம் சாட்டியிருக்காரு. உண்மை இல்லை. அப்படின்னா வெளியாட்களை எதுக்கு வேலைக்கு கூப்பிடுறாரு? எங்களையும் பணிக்கு வாங்கன்னு அப்பீல் விடுறாரு. நிறைய பேர் வெளியே இருக்கிறதுனால தான் அப்பீல் விட்டுக்கிட்டு இருக்காரு. அதான் உண்மை.